PGTRP English Unit 8 இதுல MCQ 20 questions இந்த வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். இதுல எந்த டாபிக்கை பத்தி நம்ம எடுத்துருக்கோம் அப்படின்னா archetypes of literature. Archetypes of literature, Northrop Frye எழுதின archetypes of literature தான் இந்த questions எடுத்துருக்கோம். ஆக்சுவலா இந்த archetypesக்கு இன்னொரு பேர் இருக்கு, myth criticism. ஆர்கிடைப் கிரிட்டிசிசம்னால ஒண்ணுதான், மித் கிரிட்டிசிசம்னால ஒண்ணுதான். ஆர்கிடைப்ஸ்க்கு என்ன மீனிங் அப்படின்னா சேசிங் மித்னு அர்த்தம். தேடல் தொன்மம் அதான் சேசிங் மித், அதான் அதனுடைய மீனிங். இந்த ஆர்கிடைப்புக்கு என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, ஆர்கிடைப்னா என்ன அப்படின்னா, இந்த வேர்ட் ஆர்கிடைப் இஸ் டிஃபைன்ட் as the primordial image in the collective unconscious state. primordial image அப்படின்னா olden imageன்னு அர்த்தம். So the olden image in the collective unconscious state of mind, நம்மளுடைய unconscious state of mindல இருந்து நம்ம எப்படி அதை வந்து சேசிங் மித்தா கொண்டு வரோம், தேடல் தொன்மமா கொண்டு வரோம் அப்படின்னு தான். ஆக்சுவலா இந்த கிரிட்டிசிசத்தை வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது கார்ல் யூங்கோடைய தியரி தான். அதுதான் அவருடைய கார்ல் யூங்கோடைய தியரி வந்து பாத்தீங்கன்னா கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ். ஸோ நம்ம என்ன விஷயங்கள் படித்தாலும் என்ன தெரிஞ்சுக்கிட்டாலும் அது வந்து ஞாபகத்தில் இல்லைங்கிறத விட ஒரு சில விஷயங்கள் அன்கான்சியஸ் ஸ்டேட்டில் தான் இருக்கும். அது நம்ம திரும்ப ரிப்பீட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக ஞாபகத்துக்கு வந்துடும். ஸோ அதுதான் அன்கான்சியஸ். ஸோ இந்த கலெக்டிவ் அன்கான்சியஸ் ஸ்டேட் ஆஃப் மைண்டில் இருந்து அந்த ப்ரிமோடியல் இமேஜை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இந்த ஓல்டன் இமேஜை நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா, இதுதான் வந்து ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர். ஸோ இந்த ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர்ல இந்த மித் கிரிட்டிசிசத்தை இல்லை இந்த ஆர்கிடைப்ஸ் கிரிட்டிசிசத்தை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவர் கார்ல் யூங். இன்னொருத்தர் வந்து ஜேம்ஸ் ஃப்ரேசர். அவர் எழுதின புக்கு வந்து த கோல்டன் ஃபஃப்ங்கிற புக்கு. சரிங்களா? ஸோ இந்த மித் கிரிட்டிக்ஸ் இன்னும் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, ரிச்சர்ட் சேஸ் இருக்காரு, பிலிப் வீல்ரித் இருக்காரு, லெஸ்லி ஃபீல்டர் இருக்காரு, வில்சம் நைட்டு, நார்த்ராப் ஃப்ரை. இப்போ இந்த ஆர்கிடைப்ஸ் ஆஃப் லிட்ரேச்சர்ல இருந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். அந்த கொஸ்டின்ஸுக்கு என்ன ஆன்சர்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், the term archetypes is derived from which language and what does it mean? இது வந்து ஆக்சுவலா கிரீக் வேர்டு. இதனுடைய மீனிங் வந்து பிகினிங் அண்ட் இம்ப்ரிண்ட் அப்படின்னு அர்த்தம். when was archetypal literary criticism acknowledged to have become a distinct form of literary criticism? ஸோ அது லிட்ரரி ஃபார்மாக எப்போ மாறுச்சு அப்படின்னா 1934ல் ஆர்கிடைபல் கிரிட்டிசிசம் அக்னாலஜ் ஆச்சு. Who published the first book on the subject of archetypal literary criticism titled Archetypal Patterns in Poetry? ஆர்கிடைபல் கிரிட்டிசிசத்தில் லிட்ரரி கிரிட்டிசிசத்தில் மொத புக்கை பப்ளிஷ் பண்ணவர் யாரு? மாட் பாட்கின். அவர் எழுதின புக்கோட பேர் தான் ஆர்கிடைபல் பேட்டர்ன் இன் போயட்ரின்னு அர்த்தம். Who was largely responsible for the peak popularity of archetypal criticism in the mid 20th century? 20ஆம் நூற்றாண்டுல இதுல பாப்புலாரிட்டியில இருந்தவர் நார்த்ராப் ஃப்ரை தான். What was Fry's primary interest regarding archetypes? ஆர்கிடைப்ஸை பத்தி அவருடைய பிரைமரி மோட்டோ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. the function and effect of archetypes, அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, அந்த இஃபெக்ட் என்ன. இப்போ ஒரு போயம் எடுத்து ரீட் பண்ணுறோம் அப்படின்னா அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் இஃபெக்ட் எப்படி இருக்கு. ஸோ அதை தான் அந்த ஃபங்க்ஷன் அண்ட் இஃபெக்ட் ஆஃப் ஆர்கிடைப்ஸ்னு சொல்கிறோம். விச் 2 genres ஆர் சப்டிவிஷன்ஸ் ஆஃப் Fry's காமெடி கேட்டகரி? அவருடைய காமெடி கேட்டகரியில் 2 சப்டிவிஷன் என்னன்னு கேட்குறாங்க. காமெடி அண்ட் ரொமான்ஸ். காமெடி கேட்டகரியில் என்னென்ன வரும், காமெடியும் இருக்கும் ரொமான்ஸும் இருக்கும். Which 2 genres or subdivisions of Fry's tragic category? Tragic categoryல என்ன 2 subdivision கேக்குறாங்க. Tragedy and satire. Satireக்கு இன்னொரு வேர்டு தான் ironic அப்படின்னு நம்ம சொல்றோம். Fry aligns the genre of comedy with which season? காமெடியை வந்து எந்த சீசனோட கனெக்ட் பண்றாருன்னா ஸ்ப்ரிங் சீசனோட கனெக்ட் பண்றாரு. Which season is paired with the romance genre in Fry's framework? ரொமான்ஸை எந்த சீசனோட கனெக்ட் பண்றாரு அப்படின்னா சம்மர். Tragedy is aligned with which season in Fry's archetypal schema? Tragedy வந்து எந்த சீசனோட அவர் கனெக்ட் பண்றாருன்னா ஆட்டம் சீசன். Satire is metonymized with which season? இந்த சட்டைரை எந்த சீசனோட அவர் கனெக்ட் பண்றாரு அப்படின்னா விண்டர் சீசன். What are
Some characteristics of satire leading to its alignment with winter. என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கு இந்த சட்டையர்ல? அது விண்டர் சீசன்ல வருது இல்லையா? டார்க்னஸ், டெசல்யூஷன், ரிட்டர்ன் ஆஃப் கேயாஸ் அண்ட் டிஃபீட் ஆஃப் த ஹீரோயிக் ஃபிகர். ஸோ இது எல்லாமே விண்டர் சீசன்ல கனெக்ட் ஆகுது. Which type of animals would typically appear in Fry's comedic genre? Comedic genreல எந்த animals அவர் வந்து ரெஃபர் பண்ணியிருக்காரு? Docile and pastoral, especially sheep. Fry states that the study of art called criticism must be what? Systematic. ஏன்னா அவருடைய இவங்க எல்லாமே நியூ கிரிட்டிக்ஸ் எல்லாமே பேஸ்ட் ஆன் சயின்ஸ் அப்படின்னாவே சிஸ்டமேட்டிக். Which was Fry's uninterested in Carl Jung's concept of the collective unconsciousness. அந்த யூங்கோட தியரி கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ், அதுல அவர் என்ன ஏரியாவில் அன்இன்ட்ரெஸ்டடா இருக்காரு? இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் கார்ல் யூங்ஸ் கான்செப்ட் ஆஃப் கலெக்டிவ் அன்கான்சியஸ்னஸ் என்னன்னு கேட்குறாங்க. He found it unnecessary. அது அவரை பொறுத்த வரைக்கும் தேவையில்லைன்னு சொல்றாரு. Because the unconscious is unknowable and cannot be studied. அன்கான்சியஸ்ல இருக்கிறது வந்து it is unknowable, தெரியாத ஒண்ணு. It cannot be studied. அதை பத்தி படிக்கவும் முடியாது. ஸோ அது எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. What are the two basic categories in Fry's archetypal framework? இவருடைய ஆர்கிடைபல் ஃப்ரேம்வொர்க்ல ரெண்டு கேட்டகரிஸ் என்ன பேசிக் கேட்டகரிஸ், அதான் காமெடியும் ட்ராஜடியும். Why is comedy aligned with the spring in Fry's scheme? என்ன காரணம் ஸ்ப்ரிங்கோட காமெடியை கனெக்ட் பண்றது? The genre is characterized by birth of hero, revival and resurrection. The birth of a hero, revival, resurrection எல்லாமே ஸ்ப்ரிங் சீசன்ல தான் வருது. அதனால தான் காமெடி அங்க கொண்டு வந்து கனெக்ட் பண்றது. The romance genre culminates with what? Often paralleling summer as the culmination of life. இப்போ இந்த சம்மரை வந்து லைஃபோட அவர் கொண்டு வராரு, அந்த ரொமான்ஸ் இதோட கொண்டு வராரு அப்படின்னா some sort of time, usually a marriage. What characteristics of the tragedy genre parallels autumn as a dying stage of seasonal calendar? tragedy வந்து autumn சீசனோட ஏன் parallel கொண்டு வராரு? ஏன் அப்படின்னா இட்ஸ் அ டையிங் ஸ்டேஜ் ஆஃப் சீசனல் கேலண்டர். ஆட்டம் வந்துச்சுன்னா அந்த கேலண்டர் அந்த இது ஸ்டேஜ் முடியுது. அதே மாதிரி தான் ட்ராஜடி ஜானர்ல வந்து இட் இஸ் நோன் ஃபார் த ஃபால் அண்ட் டிமைஸ் ஆஃப் த புரோட்டகானிஸ்ட். புரோட்டோகானிஸ்டோடைய வீழ்ச்சி, ஹீரோவுடைய வீழ்ச்சி, அதில் கொண்டு வந்து ஆட்டம் சீசனை கனெக்ட் பண்ணிடுறாரு. இன் Fry's narrative parallels, which season signifies the hero is absent? எந்த சீசன்ல ஹீரோ வந்து ஆப்சண்டா இருக்காரு? விண்டர் சீசன்ல. ஸோ இதுல மொத்தம் 4 சீசனை பத்தி பார்த்தோம். இந்த 4 சீசனுமே ரொம்ப முக்கியம். இந்த 4 சீசனை பத்தி தான் அவர் சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து சீசன் வந்து பாத்தீங்கன்னா இந்த டான் சொல்லுவோம். டான்னா விடியற பொழுது நம்ம சொல்றீங்களா, அதான் ஸ்ப்ரிங் சீசன். இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல தான் என்ன நடக்குது அப்படின்னா பர்த், ஹீரோஸோடைய பர்த், ரொமான்ஸ் இதெல்லாமே வர ஆரம்பிக்குது. ரிவைவல், ரெசரக்ஷனு இதெல்லாம் வர ஆரம்பிக்குது. ரெண்டாவது சீசனுக்கு பேர் வந்து ஜெனித் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இது சம்மர். இந்த சம்மர்ல தான் நம்ம இப்போ பார்த்ததெல்லாம் அந்த மேரேஜ், ட்ரயம், வெற்றி இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அடுத்து சன்செட். இந்த சன்செட்டுக்கு இன்னொரு பேர் தான் ஆட்டம். ஆட்டம் இல்லைன்னா அதை டெத்துன்னு கூட சொல்லலாம், ஃபால் ஆஃப் அ கேரக்டர். ஃபோர்த் சீசன் தான் விண்டர் சீசன். விண்டர் சீசனை வந்து டார்க்னஸ் இல்லைன்னா டிசல்யூஷன்னா பிரிந்து போதல். ஸோ இதில் தான் ஃப்ளட்டு, கேயாஸு, டிஃபீட்டு, சட்டையர் இது எல்லாமே வரும். சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் 20 கொஷின்ஸ் நம்ம பார்த்தோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறோம். தொடர்ந்து கவனிங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.